ACUPUNCTURE TV அன்பு நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு நித்தியின் அன்பு வணக்கங்கள். பெண்களின் மார்பகத்தில் கட்டிகள் வருவதற்கு காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய தவறு என்ன? என்ன தவறு செய்வதால் மார்பகத்தில் கட்டிகள் வருது? அதாவது பெண்கள் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய உள்ள ஆடை, அதில் மார்பகத்தில் பயன்படுத்தக்கூடிய உள்ள ஆடை மிக இறுக்கமாக, அதில் கீழே அந்த எலாஸ்டிக் இருக்கும். அது ஒரு சிலருக்கு அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதிக இறுக்கமாக இருந்தால் மார்பகத்துக்கு கீழே உள்ள அந்த மடிப்பு ரேகையில் அது உரசி வேர்வை பட்டு அந்த இடம் ஒரு சிலருக்கு காய்ச்சி போயிடும், கருப்பு தழும்பாக மாறும். அப்படி காய்ச்சி போய் கருப்பு தழும்பாக மாறிவிட்டால் அக்குபஞ்சர் முறைப்படி மார்பகத்தின் வழியாக கீழே இறங்கக்கூடிய ஸ்டொமக் மெரிடியன் கட் ஆகும். நெஞ்சுக்குழி மத்தியில் ஃப்ரண்ட் மிட் லைனில் வரக்கூடிய ரென் மெரிடியன் இனவிருத்தி சக்தி ஓட்ட பாதை, அதுலேருந்து 2.5 விரல் தள்ளி இருக்கக்கூடிய கிட்னி மெரிடியன், அதுலேருந்து 2.5 விரல் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்டொமக் மெரிடியன், அதுலேருந்து பக்கவாட்டில் இருக்கிற ஸ்ப்ளீன் மெரிடியன், இத்தனை உறுப்புகளுடைய சக்தி ஓட்ட பாதை இருக்குது. இந்த சேனல் லைன் கட் ஆகும். சார் இது எப்படி சார் கட் ஆகும் அப்படின்னா, ஒரு மரம் வளரும்போது, ஒரு செடியாக இருந்து அது மரமாக மாறும்போது சின்ன மரமாக இருக்குது. சில பேர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் என்ன செய்வாங்கன்னா, தொடி கட்டுறதுக்காக கயிறு, அதாவது துணி காய போடுறதுக்கு தொடி கட்டுறதுக்காக கயிறை கட்டி அந்த மரத்தில் இன்னொரு மரத்துலையும் கட்டிடுவாங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் மரம் வளர வளர அந்த கயிறு கட்டின இடம் என்ன ஆகும்னா கட் ஆகும். கட்டாகி கீழே இருக்கக்கூடிய ஸ்கின் அந்த இடம் தடிச்சு போய், மேலே இருக்க ஸ்கின் தடிச்சு போய் அந்த இடம் கட்டாகி குழி விழுகும். உண்மையா பொய்யா? உண்மைதானே. தோலில் ஒரு இறுக்கம், ஒரு அழுத்தம் தொடர்ந்து குறிப்பிட்ட நேரம் இருந்தால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மின் திசுக்கள் பாதிக்கப்படும். அங்கு இருக்கக்கூடிய உயிர் ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், அனைத்து ஓட்டங்களும் தடை ஏற்படும். அப்படி தடை ஏற்படுவதால் மார்பகத்தில் இருந்து கீழ் நோக்கி வர வேண்டிய உயிர் சக்தி உள் ஆடையினுடைய அழுத்தத்தின் காரணமாக அங்கு இருக்கக்கூடிய ஸ்கின்ல ஒரு தடை ஏற்படும் போது அந்த சக்தியானது கீழ் நோக்கி இறங்காமல் மார்பில் தேக்கமாகி மார்பு தளர்ந்து போதல், மார்பில் கட்டிகள் ஏற்படுதல். எவ்வளோ பெரிய கொடுமை! என்ன காரணம்? நாம் செய்கிற தவறு. அப்போ இது பயன்படுத்தவே கூடாதா? காலையில் குளிச்சுட்டு பயன்படுத்தினா இரவு படுக்கும்போது கட்டாயமாக அதை ரிமூவ் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தோம்னா காலையில் குளிச்சுட்டு பயன்படுத்துறது உள்ளாடை போட்டாங்கன்னா மறுநாள் காலையில் குளிக்கும்போது தான் ரிமூவ் பண்ணுறது. அப்போ 24 மணி நேரம் தொடர்ந்து அந்த இடத்தில் காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் தடை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உள்ளாடை இறுக்கமாக அணிந்திருந்தால் கண்டிப்பாக மார்பகத்தில் கட்டிகள் ஏற்படும். அடிவயிற்றில் பயன்படுத்தக்கூடிய இன்னர் உள்ளாடை அதுவும் இதே மாதிரி இறுக்கம் ஏற்பட்டால் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டிகள், கொழுப்பு கட்டிகள், சாக்லேட் சிஸ்ட், PCOD வரும். புரியுதா? அப்போ நாம் உள்ளாடைகள் பயன்படுத்தும் போது நம்மளுடைய தோலில் அதிக அழுத்தத்தை, இறுக்கத்தை, ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இறுக்கமாக அணியக்கூடாது. 1. 2வது, அதிக நேரம் தொடர்ந்து பயன்படுத்துவது. ஒரு பிரேக் இருக்கணும். அதை தான் சொல்லுவோம், காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரை 12 மணி நேரம் கூட பயன்படுத்தலாம். ஆனால் அடுத்து ஒரு 12 மணி நேரம் அந்த தோலுக்கு காற்றோட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிரோட்டம் சீராக இருக்கக்கூடிய வகையில், ஒரு தடை ஏற்படாத வகையில் இருக்க வேண்டும். அதனால தான் பகலில் நாம் வெளியில் பயன்படுத்தக்கூடிய உடைகள் வேறு, வீட்டில் பயன்படுத்துகிற உடைகள் வேறு இல்லையா? அது இரவில் பயன்படுத்துகிற உடைகள் வேறு அப்படின்லாம் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, பகல் முழுவதும் ஒரு இடத்துல அதிக அழுத்தம் இறுக்கம் இருந்தாலும் இரவில் தளர்வாக இருந்தால் இரத்த ஓட்டம் தடை ஏற்படாது. இந்த அறிவு அந்த காலத்தில் இருந்திருக்கு. படிப்பறிவு அதிகம் உள்ள இந்த காலத்தில் எங்கே போயிடுச்சு? இது குறிப்பாக அக்குபஞ்சர் முறைப்படி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாஃப் எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கோம். லேடிஸ் அவங்கள படுக்க வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது உள்ள ஆடைகள் தளர்வாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா சுவாசம் தடை ஏற்படும்.
மூச்சு இழுத்து விட்டாங்கன்னா அடிவேறு சுருங்கி விரியாது, நெஞ்சுக்குழியோட சுவாசம் வந்து போகும். அகுப்பஞ்சரில் நீடில் போட்டு மேனுவல் ஸ்டிமுலேஷன் கையில் அப்படி திருகும்போது அந்த உயிரோட்டம் ப்ராப்பராக போயிட்டு ரிட்டன் வந்து நாடியில் மாற்றம் தெரியாது, ரிசல்ட் கிடைக்காது. அதனால் ஆடைகளை தளர்வாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அறுவை சிகிச்சைக்கு ஆப்ரேஷன் தியேட்டரில் உடம்புல சும்மா ஸ்கின்னில் படுற மாதிரி ஒரு கவர் உள்ள ஆடைகளும் மற்றதெல்லாம் இல்லாமல். ஏன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தோளில் எங்கும் தடை ஏற்படக்கூடாது, அதிக இறுக்கம் அழுத்தம் ஏற்படக்கூடாது. நார்மலாக கையில் கட்டியிருக்கக்கூடிய கயிறு பாருங்கள், ரொம்ப இறுக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் காய்ச்சி போன மாதிரியோ கலர் சேஞ்சஸ் வரும், அங்கு ஒரு மரமரப்பு இருக்கும். கையில் ஒரு லப்பர் பேண்ட் நம்ம போட்டிருக்கோம், இறுக்கி டைட்டாக போட்டோம்னா இந்த இடம் வீங்கி அப்படியே கலர் சேஞ்சஸ் வரும், அந்த இடம் கருத்து போயிடும். பிளட்டு அங்கே ரத்தம் உறைந்து போக வாய்ப்பு இருக்கும், வீங்கி போயிடும், நம்னஸ் வந்துடும். வருமா வராதா? ஒரு தோல் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, பாதுகாப்பு கவசம், உயிர் காக்கும் பாதுகாப்பு கவசம். நமக்கான உயிர் ஓட்டம் தோலில் தான் இருக்கிறது. ஒரு வாழைப்பழம் இருக்குது, தோலை உரிச்சிட்டு வைங்க. தோலை உரித்து 1 மணி நேரம் சென்று சாப்பிட்டோம்னா சுவை மனம் இருக்காது, குறைஞ்சிரும். வாசம் இருக்காது, சுவை இருக்காது, கெட்டு போயிடும். தோலோடு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உரிக்காமல் 2 நாள் வச்சுருக்கலாம், 3 நாள் கூட வச்சுருக்கலாம். ஒரு ஆப்பிள் தோலை உரிச்சிட்டு வைங்க, 1/2 hour 1 hour கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆரஞ்சு பழம் தோலை உரிச்சு வைங்க, சீக்கிரம் அப்படியே காஞ்சி போயிடும், கெட்டு போயிடும், அதோட வாசமும் சுவையும் குறைஞ்சிடும். தோல் தான் அதனுடைய பாதுகாப்பு கவசம். அப்படிப்பட்ட நம்மளுடைய தோலில் தான் உயிர் காக்கும் புள்ளிகள் இருக்கிறது, உள் உறுப்புகளை இயக்கக்கூடிய சூட்சுமமான உயிர் சக்தி ஓட்ட பாதைகள் இருக்கிறது, அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்கிறது. நம்ம உடம்புல தோலை உரிச்சிட்டோம், உயிர் இருக்கும் அந்த உடம்புல. கையை வெட்டிட்டாலும் காலை வெட்டிட்டாலும் தோலை மட்டும் உரிச்சோம்னா போதும், உயிர் போயிடும். உயிரை உடம்பில் தக்க வைக்கக்கூடியது, உயிரை புதுப்பிக்கக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது தோல். அந்த தோலில் ஒரு தடை ஏற்படாத வகையில் நாம் ஆடைகளை அணிய வேண்டும். அதில் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு ரொம்ப இறுக்கமாக காற்றோட்டம் இல்லாமல் அதுதான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு போட்டுக்கிட்டு அதை முதல் நாள் பயன்படுத்தினா மறுநாள் வரைக்கும், ஒரு சிலர் மறுநாள் அதை மடக்கி உள்ளே பயன்படுத்தினதை வெளியிலையும், வெளியில் உள்ளது உள்ளேயும் வர்ற மாதிரி அதே பேண்டை திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய முறை. கேட்டோம்னா டபுள் சைடு, இது எந்த பக்கம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ அறிவாளிகள்லாம் நம்ம நாட்டில் இருக்கும் இல்லையா? படிப்பறிவு அதிகமாகும் போது ஆரோக்கிய கேடு அதிகரிக்கிறது. அதனால் இந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் விழிப்புணர்வு வேண்டும். அப்போ இந்த நாம் பயன்படுத்தக்கூடிய உள் ஆடைகள் காரணமாக அடிவயிற்றில் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கோ, அதில் முக்கியமாக ஆண்களுக்கு விரை வீக்கம் வருவதற்கு, குடல் இறக்கம் வருவதற்கு, ப்ராஸ்டேட் என்லார்ஜ் வருவதற்கு, வெரிகோஸ் வெயின் ஃபார்ம் ஆகிறதுக்கு, டெஸ்டில்ஸில் குழந்தையின்மைக்கு பரிசோதனை செய்யும்போது டெஸ்டில்ஸில் வெரிகோஸ் வெயின் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பெண்களுக்கு நீர்க்கட்டி இருக்கா, சாக்லேட் சிஸ்ட் இருக்கா, ஃபைப்ராய்டு எது இருக்கா, மயமாய் யூட்ரஸ் எது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. எக்கு ஒழுங்காக உருவாகுதா, பாலிக்கிள் ஸ்டடி பார்க்குறாங்களா இல்லையா? ஏன்? அடிவயிற்றில் சக்தி ஓட்டம் தடை ஏற்பட்டால் அடிவயிற்றுக்கு உள்ளே இருக்கிற உள் உறுப்புகள் பலகீனம் ஏற்படும், பாதிப்பு ஏற்படும். இதில் ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டும். நம் உடம்பில் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு சின்ன சின்ன தவறுகள் தான் அடிப்படை காரணமாக அமைகிறது. நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய வகையில் செய்யக்கூடிய சின்ன சின்ன அன்றாட தவறுகள் அது சிறிது சிறிதாக உடம்பில் சில மாற்றத்தை ஏற்படுத்தி பிற்காலத்தில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதன் காரணமாக தான் நோயின் அடிப்படையில் சிகிச்சை என்பதை விட ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சிகிச்சை பெறுவதுதான் மிக மிக ஆரோக்கியம். ஒரு பிரச்சனை வருவதற்கான மூல காரணம் என்ன, இந்த உடம்பில் இந்த பிரச்சனை வருவதற்கு நான் என்ன தவறு செய்தேன் என்பதை சுயமாக ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ளாமல் நாம் பிரச்சனைக்கு மட்டும் சிகிச்சை எடுத்தால் திரும்ப திரும்ப அதே பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு. இப்போ புரியுதா? இந்த உடம்பை கெடுக்கக்கூடிய ஒரு சின்ன தவறு இது கூட நம்ம உடம்பை பாதிக்கும், ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.